நம்ம ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கேஒய்சி 24ஆம் தேதி லான்ச் பண்ணோம். கண்டிப்பா எல்லாரும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். நான் நேரமும் சொன்னேன். இது வந்து ஸ்டெப் 1 கேஒய்சிங்கிறது. இன்னும் இந்த கேஒய்சிலேயே பார்த்தீங்கன்னா, நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் நெறைய பேத்துக்கு இருக்கு. அதுக்கு வீடியோ எடுத்து போட்டோம். அத வீடியோ ஃபாலோ பண்ணாலே ஈஸியா நம்ம வந்து கேஒய்சி பண்ண முடியும். அத நம்ம கரெக்ட்டா ஃபாலோ பண்ணா தான். இது வந்து ஒரு சில ட்ரெய்னர்ஸ், ஒரு சில கோஆர்டினேட்டர்ஸ் கூட இத வந்து சரியா பண்ணாதனால, இன்னும் கேஒய்சி நெறைய பேத்துக்கு ரிஜெக்ட் ஆயிட்டே இருக்கு. நீங்க வீடியோ ஃபோட்டோ எடுத்து அத ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு, நீங்க அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி அத ஜூம் பண்ணி பாருங்க. அதுல பிக்சர் கிளியரா இருந்துச்சு அப்படின்னா அப்லோட் பண்ணுங்க. ஏன்னா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 99% இமேஜ் கிளியர் இல்லாம தான் வருது அப்படின்ட்டு ஐடில இருந்து கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. அதாவது ரிஜெக்ட் ஆகுறதுல வந்து 99% வந்து இமேஜ் வந்து எதுவுமே கிளியரா இல்ல, அதனாலதான் நாங்க ரிஜெக்ட் பண்றோம். ஒரு சிலது மட்டும் டேட்டா தவறுதலா டைப் பண்ணிடுறீங்க. நீங்க ஆதார் அனுப்புறீங்க, ஆனா ஓட்டர் ஐடியோட நம்பர் ப்ரூஃப்ல போடுறீங்க. அங்க செலக்ட் பண்றது லைசன்ஸ் செலக்ட் பண்றீங்க. இந்த மாதிரி சிறு சிறு தவறுகள் இருக்கு. இப்ப நீங்க ஆதார தான் அப்லோட் பண்றீங்க அப்படின்னா ப்ரூஃப்லயும் ஆதார செலக்ட் பண்ணுங்க, ஆதாரோட நம்பர் போடுங்க, அதுல இருக்கிற அட்ரஸ் போடுங்க. அட்ரஸ்ல சின்ன சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அதை கண்டுக்க மாட்டாங்க. இப்ப காளியப்பன் நகர் அப்படின்னு இருக்கு அப்படின்னா நீங்க மீனாட்சி நகர்னு இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்க்குலாம் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. அதனால அதை பத்தி பயப்பட வேண்டியதில்லை. பேன் கார்டுல நமக்கு பேன் நம்பர் மட்டும் பேரும் பேன் நம்பரும் தெளிவா தெரியணும். அது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. பேங்க் டீடைல்ஸ்ல வந்து உங்களோட பேரு, ஐஎஃப்எஸ்சி கோடு, அக்கௌண்ட் நம்பர் இந்த மூணும் தெளிவா தெரியணும். ஏன்னா ஐஎஃப்எஸ்சி கோடு உள்ளதை போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பிரான்ச் எல்லாமே பேங்க் எல்லாமே செலக்ட் பண்ணிடும். அதனால அதை வந்து நாங்க வந்து செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதை மட்டும் நீங்க வந்து கிளியரா இருக்கா அப்படின்னு போட்டோ எடுத்து அதை ஸ்கிரீன்ஷாட் எடுங்க, கிராப் பண்ணுங்க. கிராப் பண்ணிட்டு ஒரு தடவை ஜூம் பண்ணி பாருங்க. நம்ம அனுப்புற இமேஜ் வந்து நமக்கு விசிபிளா இருக்கா? நமக்கு விசிபிளா இருந்ததுன்னா கண்டிப்பா ஐடிக்கும் விசிபிளா இருக்கும். 100% அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. நமக்கு விசிபிளா இல்ல அப்படின்னா அதை டெலீட் பண்ணிட்டு திரும்ப ஒருக்க அதே ப்ராசஸ்ல தெளிவா போட்டோ நீங்க எந்த அளவுக்கு கிளாரிட்டியோட எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கிளாரிட்டி ஸ்கிரீன்ஷாட்ல இருக்கும். போட்டோ கொஞ்சம் பிளரிங்கா இருந்ததுன்னா ஸ்கிரீன்ஷாட்ல எதுவுமே தெரியாது. அதனால போட்டோ நீங்க எடுக்கும்போது ரொம்ப கிளியரா எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்க. வெளிச்சத்துல வச்சு நல்லா தெளிவா எடுத்தீங்க அப்படின்னா ஒரே ஷாட்ல நீங்க வந்து எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிடலாம். அது மாதிரி மேடம் சொன்ன மாதிரி இது வந்து ஆபீஸ்ல கஸ்டமர் கேருக்கு இந்த ஒர்க் அலாட் பண்ணி கொடுக்கவில்லை. ஐடில அவங்க தான் பாக்குறாங்க. அதனால வந்து எனக்கு இதை அப்லோட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அவங்க கஸ்டமர் கேருக்கு வாட்ஸ்அப்ல எல்லாத்தையும் அனுப்பிவிட்டு நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா 100% கண்டிப்பாக அது பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு உங்களுக்கு சர்வீஸ் கொடுக்குற மற்ற ஒர்க்கே நிறைய இருக்கு. அதனாலதான் இந்த ஒர்க் ஐடில அவங்களுக்கு நம்ம பார்க்க சொல்லியிருக்கோம். அதனால இதை வந்து நீங்க தான் செய்யணும். உங்களோட வருமானத்துக்கு நீங்க கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்து கொஞ்சம் சின்சியரா இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா முடிச்சிடலாம். கண்டிப்பா பண்ணுங்க. உங்க டவுன்லைனுக்கும் நீங்க எஜுகேட் பண்ணி கொடுங்க. கேஒய்சி இம்பார்ட்டன்ட் சொல்றோம். எதுக்காக கண்டிப்பா பண்ணணும் அப்படிங்கிறது இந்த செஷன் முடியும் போது உங்களுக்கே புரிய வரும். இது வந்து முதல் ஸ்டெப். இரண்டாவது ஸ்டெப் வந்து ஃபேண்டசி வரைக்கும் நீங்க எடுக்கலனாலும் சரி, உங்க டைரக்ட் எடுக்கலனாலும் சரி, உங்க டீம்ல எடுக்காம இருந்தாலும் சரி, இல்ல நம்ம மெம்பர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்துல இருக்கிறவங்க யாரு எடுக்காம இருந்தாலும் இம்மிடியட்டா ஃபேண்டசி வரைக்கும் எடுக்க சொல்லுங்க. ஏன்னா நான் அன்னைக்கே சொன்னேன், ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. மிக குறுகிய காலத்தில் நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். இப்ப அந்த டீட்டெயில் சொல்ல போறேன். அதுதான் வந்து நமக்கு தேர்ட் ஸ்டெப், ஃபைனல் ஸ்டெப். அந்த ஸ்டெப் போறதுக்கு கண்டிப்பா வந்து ஃபேண்டசியும் வேணும், நமக்கு கேஒய்சியும் நம்ம கண்டிப்பா அப்டேட் பண்ணியே ஆகணும். இந்த ரெண்டு விஷயமும் நடந்தா தான் நீங்க அந்த ஸ்டெப் தேர்ட் ஸ்டெப்புக்குள்ள என்டர் ஆக முடியும். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவே அதுதான். அதனால வந்து திரும்பவும் சொல்றேன், கேஒய்சி ஃபேண்டசி ரெண்டையும் கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க டவுன்லைனுக்கும் சஜஸ்ட் பண்ணுங்க. ஏன்னு கேட்டா ஸ்டெப் 3 ரொம்ப முக்கியமானது. ரொம்ப கவனமா கேட்டுக்கோங்க. இன்னொரு பிளான் ஒன்று லான்ச் பண்ண போறோம். இன்னொரு புதிய பிளான் ஒன்று லான்ச் பண்ண போறோம். இன்னும் ஒரு வாரம் கூடுனா 10 நாள்ல அந்த பிளான் வந்துடும். ஓகேங்களா? அது என்னைக்குங்கிறது இன்னும் நமக்கு ஃபைனல் டெமோ ஓடிக்கிட்டு இருக்கு. அது முடிஞ்ச உடனே அனௌன்ஸ் பண்ணிடுவோம்.
மேக்சிமம் ஒரு வாரம் அதுக்கு மேல போச்சுன்னா 10 நாளைக்குள்ள 100% இது வந்து லான்ச் பண்ணிடுவோம். அமௌண்ட் வந்து 5000 + 500. பிளானுக்கு 5000, ஸ்பான்சர் இன்கம் இன்ஸ்டன்ட் ஸ்பான்சர் 500 rupees. அதனால இந்த டீடைல் மட்டும் தான் இப்போதைக்கு என்னால கொடுக்க முடியும். இந்த பிளானுக்கு சீனியாரிட்டி பிடிக்கணும் அப்படின்னா ஓபன் டு ஆல் ப்ராசஸ் தான். இதுல வந்து ஒளிவு மறைவு கிடையாது. போன தடவை மாதிரி ஓபன் டு ஆல் தான் எல்லாத்துக்கும் கொடுக்க போறோம். அதனால இன்னும் ஒரு வாரம் 10 நாளைக்குள்ள இது எதுக்கு இப்பவே சொல்றேன் அப்படின்னா, அமௌண்ட் கடைசி நேரத்தில் சொல்லி என்னால நீங்க முதல்ல சொல்லியிருந்தா நான் ரெடி பண்ணியிருக்க மாட்டேன். நான் ஒரு வாரமா டைம் கொடுத்துருக்கலாம்னு போன ஃபேண்டசிக்கே நிறைய பேர் சொன்னாங்க. அதனாலதான் வந்து இப்ப நான் முன்னக்கூடியே நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டோம். டேட் மட்டும் உங்களுக்கு ஒரு வாரம் 10 நாள், கூடுனா 10 நாள் அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. ஆனா வெகு விரைவில் ஆரம்பிச்சிடும். அதனால வந்து ரொம்ப டிலே பண்ண வேண்டாம். நீங்க உங்க டீம் இப்பவும் சொல்றேன், கேஒய்சியும் ஃபேண்டசியும் முடிச்சிருந்தால் மட்டுமே இந்த புதிய பிளானை நீங்க வந்து அவைல் பண்ண முடியும். இதுலயும் சீனியாரிட்டி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எல்லா பிளான்லயுமே சீனியாரிட்டி இம்பார்ட்டன்ட். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பேசிக் ஸ்டாண்டர்ட் எலைட்ல பணம் வாங்காதவங்க கூட 1 லட்சத்துக்கு மேல ஃபேண்டசில ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அதே சிச்சுவேஷன் 1000 ரூபாய்க்கே அப்படின்னா 5000 ரூபாய்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க. பிளானோட ஃபுல் டீடைல் என்னைக்கு லான்ச் பண்றோமோ அதுக்கு முந்தின நாள் நைட்டு இதே மாதிரி 8 மணி மீட்டிங்ல 100% ஃபுல் டீடைல்ஸோட எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி டீடைல்ஸ் வெளியில நான் சொல்ல போறது இல்லை. அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இது வரைக்கும் உங்களுக்கு சீனியாரிட்டி கிடைக்கல, எதுவுமே நான் ஏர்ன் பண்ணலன்னா கூட இதுல வந்து ஒரு நல்ல அருமையான வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாம இருங்க. இதை மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு நீங்க நல்லா எஜுகேட் ஆகிக்கோங்க. உங்க அப்ளைன்ட்ட போய் டீட்டெயில் கொடுக்காதீங்க. ஏன்னா அவங்களும் வந்து இந்த சீனியாரிட்டி ரேஸ்ல ஓடணும்னு நினைப்பாங்க. அப்படிங்கும்போது அவங்க ஃபேமிலி எல்லாத்துக்கும் முடிச்சுட்டு தான் உங்களுக்கு சர்வீஸ் கொடுப்பாங்க. இது வந்து பிராக்டிக்கலா நடக்கிற சிச்சுவேஷன். இது நான் அப்ளைனை குறை சொல்ல வரல. நானா இருந்தாலும் என்னோடத போயிட்டு அதுக்கப்புறம் தான் நான் டவுன்லைனுக்கு சர்வீஸ் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது நீங்க வந்து உங்க அப்ளைன்ட்ட கொடுத்தீங்க, நீங்க பாத்துக்கோங்கன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சீனியாரிட்டி லேட்டாக வாய்ப்பு இருக்கு. அதனால உங்க ஐடி நம்பர் பாஸ்வேர்டு எப்படி ஆப்ரேட் பண்ணணும், என்னென்ன பண்ணணும், இதுக்கும் வந்து டெமோ வீடியோ அதுக்கு முந்தின நாள் நம்ம கொடுத்துருவோம். எப்படி இந்த பிளானை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்றது அப்படின்னு. அதனால அந்த இதை படி நீங்க வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருங்க. கடைசி நாள் இந்த வீடியோ வச்சு அவங்க ஈஸியா சிம்பிளா அவங்க ப்ராசஸ் ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். அதனால இதை வந்து ரொம்ப தெளிவா உங்க டவுன்லைன் எல்லாத்துக்கும் பாஸ் பண்ணுங்க. ஏன்னா இதுல 2 நல்ல விஷயங்கள், அதாவது நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல சுருக்கமா 2 மட்டும் லைட்டா சொல்றேன். 2 கூட இல்ல, 1 உங்களுக்கு சொல்றேன். எல்லா லெவல் இன்கமும் முடியறது சீக்கிரம் முடியற அளவுக்கு இதுல வாய்ப்புகள் வச்சிருக்கு. புரியுதுங்களா? அந்த பிளான்ல எத்தனை லெவல், அந்த எல்லா லெவலையும் நம்ம வந்து கடந்து போறது வெகு விரைவில் முடிக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இதுல வச்சிருக்கோம். அதனால எந்த அளவுக்கு சீனியாரிட்டி வச்சிருக்கு, இதுவும் இன்று நேற்று ஒரே நாள்ல நானு டிசைட் பண்ணது கிடையாது. இது 6 மாசத்துக்கு முன்னாடியே டிசைட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தான் பிளாக் பஸ்டர் போட்டோம், பீச் போனன்ஸை போட்டோம். இப்போ வந்து ஃபைனல் டெமோ ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால விரைவில் எதிர்பார்க்கலாம். இந்த கேஒய்சி இப்ப ஏன் அவசரமா கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த 80G சர்டிபிகேட் உங்களுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் சர்டிபிகேட்டுக்காக தான் இத்தனை நாள் வெயிட் பண்ணது. இல்லைன்னா கேஒய்சி எப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். இந்த 80G சர்டிபிகேட் லாஸ்ட் வீக் தான் வந்துச்சு. வந்த உடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? அதனால வெற்றி நிச்சயம். அதுவும் ரொம்ப பக்கத்துல இருக்கு நமக்கு. அதுவும் இந்த புது பிளான் மூலமா ரொம்ப பக்கத்துல நம்ம வந்து நிக்கிறோம். அதனால டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம காரியத்துல கண்ணா இருங்க. அதே நேரத்துல உங்க டவுன்லைனுக்கு எஜுகேட் பண்ணி அவங்களையும் கொண்டு வாங்க. ஏன்னா அது மூலமா ஒரு மிகப்பெரிய ஸ்பான்சர் இன்கம் உங்களுக்கு இருக்கு. அதனால பார்த்துக்கோங்க, இன்ஸ்டன்ட் ஸ்பான்சரே உங்களுக்கு 500 ரூபா அப்படின்னா அது எப்படி இருக்கும்னு நீங்க கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. அதனால அவங்களே எஜுகேட் பண்ணி அவங்களும் இந்த ரேஸ்ல வரணும். அவங்களும் சீக்கிரம் ஏர்ன் பண்ணணும். சீக்கிரம் ஏர்ன் பண்ணாதான் உங்களுக்கு ஸ்பான்சர் இன்கம் கிடைக்கும், சீக்கிரம் கிடைக்கும். லெவல் இன்கம் வர்றதுக்கு நீங்க சீனியாரிட்டி பிடிக்கிறதுக்கு எல்லோருக்கும் என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். என்னோட ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்னைக்கு அவர் ராஜாவும் நல்லா, பிரதர் ராஜா நல்லா அருமையா எடுத்தாரு. மேடம் சகோதரியும் மிக அருமையா கேஒய்சி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க.
தேங்க்ஸ் டு ஆல் மை ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட். பிகாஸ் இப்போ வந்து ட்ரைனிங் ஃபுல்லாக நான் அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு என்னோட ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் எல்லோருமே மிக அருமையாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இத்துடன் இன்றைய செஷனை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பட் இனி நீங்க க்ளோஸ் பண்ணாதீங்க. இன்னைக்கு இப்போதான் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. பிளான் லான்ச் ஆகி முடிக்கிற வரைக்கும் 3 லெவல் நீங்க வந்து அமௌண்ட் வாங்குறது வரைக்கும் நிக்காம ஓடுங்க. உங்க டவுன்லைனும் ஓட வைங்க. அதுதான் உங்களுக்கு வெற்றியை தரும். மீண்டும் ஒரு முறை திரும்பவும் சொல்றேன், இந்த டூப்ளிகேஷன் பவர் ஆஃப் நெட்வொர்க்கை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மிக விரைவில் நம்ம நினைச்சதை சாதிச்சிடலாம். மிஷன் 1 crore மிக அருகில், நம்ம மிக விரைவில் சாதிச்சிடலாம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பிளானாக இருக்கும். வெற்றி நிச்சயம். அனைவருக்கும் என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி.